பகவத்கீதை அத்தியாயம் 5 கர்ம சந்நியாச யோகம். ஞானமா கர்மமா எது சிறந்தது என்று கேட்கிறான் அர்ஜுனன். இரண்டுமே சமம்தான், ஆயினும் கர்மம் எளியது, அதனால் சிறந்தது என்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஆசைகளை முற்றும் துறந்து எவரையும் வெறுக்காமல் விருப்பு வெறுப்புகளில் இருந்து மேம்பட்டு இருப்பவரே சுதந்திர மனிதர். துறவியும் அவரே. அவர் தனது உடல், எண்ணம், உணர்வுகள் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி தனது ஆத்மாவை சகல ஜீவ ராசிகளிலும் காண்கிறார். எனவே அவரது அனைத்து செயல்களும் தூய்மையாக உள்ளது. சாங்கிய யோகியானவர் எல்லா நேரத்திலும் அந்த ஆத்ம சிந்தனையில் இயல்பாக இருப்பவர். அவரது செயல்கள் தண்ணீரில் மிதக்கும் தாமரை இலை போல பந்தங்களில் சிக்காமல் செய்யப்படுகிறது. செயல்கள் எல்லாம் இயற்கையின் இயல்பு, பகவான் செய்பவை அல்ல. எவர் ஒருவரின் அறியாமை அழிகிறதோ அங்கே ஞானம் பிறக்கிறது. எப்பொழுது மனமும் புத்தியும் அவனில் ஐக்கியமாகி அவனாகிறதோ அப்பொழுது முக்தி கிடைக்கிறது. ஞானி சகலரையும் சம நோக்குடன் பார்க்கிறார். சந்தோஷம் நமக்கு வெளியில் அல்ல, நம் மனதில் உள்ளது. அத்தகைய ஞானி எல்லோரின் நன்மையே குறிக்கோளாக கொண்டதால் தனது பாவங்களில் இருந்து விடுபட்டு பகவானை அடைகிறார். மனம் அமைதிப்பட்டு எப்பொழுதும் நிம்மதியாக வாழ்கிறார். விருப்பு வெறுப்பு, கோபம், தாபம் இவைகளிலிருந்து விடுபட்டு மனதை கட்டுப்படுத்தியதால் இவ்வுலகில் வாழும்போதே முக்தி நிலையை அடைகின்றார். இந்நிலையை ஜீவன் முக்தி என்பர்.